இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 18, 2025 18/11/2025 தமிழ் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. சுவாதி நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி காலை 7 மணி 14 நிமிடம் வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாத சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன் சந்திரன், விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை. மனசில் தேவையில்லாத எண்ண விரயங்கள், குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஒரு ரிலேஷன்ஷிப்பை இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்தோ அல்லது நெருங்கிய உறவுகள் வட்டத்திலிருந்தோ யாராவது ஒருத்தர் விலகிச் செல்வாங்க. ஒன்றா மனஸ்தாபம் காரணமாக விலகிச் செல்வாங்க, இல்லாட்டி வேறு விதமாக விலகிச் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களில் இருக்கக்கூடிய தடைகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய சஞ்சலமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நற்செய்தி காத்துட்ருக்கு. உறவுகள் வகையில் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட நல்ல நட்பில் இருந்த ஒரு நபர் உங்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொண்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. நீங்கள் யாரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர்ஷிப், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூட இருக்கிறவங்களால மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு அனாவசியமான மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, வீட்டிலையும் சரி, எங்கேயாவது ரோட்டில் நீங்கள் வாக்கிங் போனால் கூட அடுத்தவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்திக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும் சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் உங்களுடைய வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதாவது உங்கள் வெற்றிகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் எல்லாமே மறைமுகமாக தான் இருக்கும். டைரெக்டாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் அடுத்தவங்களுக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை மூலமாக உங்களுடைய தம்பி தங்கைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நீங்கள் டைரெக்டாக பேச மாட்டீங்க, ஆனால் அவங்க தேவையை உங்கள் அப்பா மூலமாகவோ இல்லை அப்பா வழி உறவுகள் மூலமாகவோ தீர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அனாவசிய பேச்சுவார்த்தைகளால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் மனம் சலனத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலையேங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அது கடன் விஷயமா இருக்கும், இல்லை ஆரோக்கிய விஷயமா இருக்கும், இல்லை குடும்பம் சார்ந்த பண தேவையாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய அந்த ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால அதை உங்களுக்கு கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்குது, உணர முடியாமல் இருக்குது. இன்றைக்கி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திடம் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒரு சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் செய்யாத தப்புக்கு அபவாத பெயரை சம்பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மிதுன ராசி 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் குடும்பத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிரியாக செயல்பட்ட நபர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற, எதிர்பாலினத்தவர்களால் மதிப்பு மரியாதை உயர்கின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்க ரீதியான உதவிகள் மூலமாக, கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு பெரிய கடன்லேருந்து சின்ன கடனாக குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது வட்டி குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக ஆதாயம் ஏற்பட்டு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடுமை கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேல் அதிகாரிகள் கொஞ்சம் மிரட்டல் உருட்டல் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய ஆக்டிவிட்டி தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி யாரையும் ஜட்ஜ் பண்ணி செயல்படாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள், அதாவது சகோதரிகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுத்து உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். எதிரிகளின் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல பாதகாதிபதியான சுக்கிரனோடு இணைஞ்சிருக்காரு, 4ஆம் வீட்டு அதிபதியோட. இதனால் உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் இருக்கும். வேலை சம்பந்தமாக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் தேவைகள் மற்றும் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். வருமான அதிகரிப்பில் இருந்த தடைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். உங்கள் உடம்புல ஹீமோகுளோபின் லெவலோ ஏதோ ஒரு விஷயம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் அதே சமயம் வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்று உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்ட கைகட்டி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளித்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வக்ர எண்ணங்களின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கான செயல்பாடுகளில் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான, வியாபார நிமித்தமான வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் காரணமாக உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கும், அதன் மூலமாக நேரம் தவறாமையில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி இன்றைக்கி எந்த ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் தவறான நேரத்துக்கோ அல்லது காலம் தாழ்த்தியோ சென்று உங்களுடைய பங்க்சுவாலிட்டி பேருங்கிறத கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தடுமாற்றமான சூழ்நிலை உள்ள சஞ்சலமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் தாங்க ஜாஸ்தி இருக்குது. உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் சரி,
உங்களுடைய பேச்சு அடுத்தவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை சம்பந்தமாக நீங்கள் பேசும் பேச்சு உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் காரணமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏன்னா தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரித்து தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் சில குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மனசில் இருந்த கவலைகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் திடீர் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை சுழுவாக மாறுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நிதானத்தோடு செயல்படுங்க. நீங்கள் தான் பரபரப்பாக செயல்படுறீங்களே தவிர உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த பரபரப்பை கொடுக்குறீங்களே தவிர, ஆனால் பொது வெளியில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் கிடையாது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட் இட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் கண்டியூசிவ். அதனால் உங்கள் அந்த கண்டியூசிவ்னஸை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று பதட்டமடையாமல் இருந்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு உங்களுடைய தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வீண் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருக்குது. அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிற உங்கள் உறவுகளுக்குள்ள பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் தாமதப்படுகின்றது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற விஷயத்துக்கு நீங்கள் பொங்கி எழுந்து சண்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நிம்மதியை தரும், வெற்றியை தரும். அதே சமயம் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இருந்ததுன்னா அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆனால் அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத அப்படியே பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் புதிய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. புதிய நபரின் அறிமுகம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் அதிகமாக பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சினால் வருமானம் ஏற்படும். அதே சமயம் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, ராசியில் சந்திரன், தேய்பிரை சந்திரன் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கு உண்டான முயற்சியில், அதுவும் வேலை சம்பந்தமாக தாயாரின் தேவைகள் சம்பந்தமான விஷயங்களில் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். திருமண வயதினருக்கு உங்களுக்கு பிடிச்ச நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது.
அனாவசியமாக பேச்சுவார்த்தை சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் 2 பிரிவாக பிரித்து நீங்கள் செயல்படுவீங்க. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும், இன்னொருத்தர் பக்கம் நியாயம் இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இழுபறி நிலைமையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈதிபாதி நிலைமைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. அதாவது நியாயம் இருக்கிற பக்கத்தை விட உங்களுக்கு பிடிச்ச நபர்களுடைய பக்கம் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு உண்டான உதவியை செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் குடும்பத்தாரிடம் பிரிவாக ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அதிருப்தியை கொடுத்தாலும் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. அதனால் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அது தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சரி ஆர்குமெண்ட்டில் தான் முடியும். நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கூட பேசினாலும் சரி, அப்பா கூட பேசினாலும் சரி, அண்ணன் கூட பேசினாலும் சரி, இல்லை மனைவி கூட பேசினாலும் சரி, இல்லை குழந்தைகள்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வேலை பண்ணுறவங்ககிட்ட பேசினாலும் சரி, அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி, இன்றைக்கி உங்கள் வார்த்தைகள் தான் விரயமாகுமே தவிர எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதனையை ஏற்படுத்தாது, சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அனாவசிய பேச்சு தான் கெட்டுப்போகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு பிடித்த காரியத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய வேலை மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு இன்றைக்கி பதவி உயர்வு தேடி வரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் எதிரிகள் யாரும் உங்கள்கிட்ட பெருசாக தொல்லை பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க போக்கில் போகிறது நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இன்றைக்கி உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்காக செலவுகள் ஏற்படும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணை ஏற்படுத்தின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் சாதனை செய்து அதனால் உங்கள் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யுகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். திடீர் பலனாக உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முனைப்புடன் செயல்படுவீர்கள், சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வீட்டை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய இடமாற்றத்திற்கான முயற்சிகளில் நல்ல பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அரசாங்க அதிகாரிகள் தேடி வந்து மரியாதை செய்வார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்காக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வீண் செலவுகளால் சங்கடம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகுங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செலவுகள் இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய முதலீடுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவத்தை, இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் மூத்த சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டதுன்னா அவங்களால உங்களுக்கு ஒரு சங்கடம் அல்லது செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது மனவரையம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் விஷயத்திலோ அல்லது தந்தையின் விஷயத்திலோ உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி பண விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆரோக்கியம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கடுமையான உழைப்பின் மூலமாக கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, தசமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இன்றைக்கி உங்களுக்கு சோர்வுத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோர்வுன்னா அடுத்தவங்களுக்காக யோசித்து செயல்படுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அனாவசியமான ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எதிரிகள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சிறு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் சோர்வு காரணமாக, உடல் சோர்வு காரணமாக சோம்பல் தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தாயாருடன் மனஸ்தாபம் இருக்கும், இல்லாட்டி உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். உங்கள் பிடிவாத குணத்தினால இன்றைக்கி தேவையில்லாத சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கடல் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் மனசுக்கு பிடித்த விஷயங்களை நடத்தி கொடுத்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்துவார். இளைய சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதரிகள், தங்கச்சி, உங்களுக்கு தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி செய்திகளை வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்தாலும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது இடமாற்றம் சார்ந்த முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாகவும் சரி, இன்றைக்கி அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சில சமயம் கடன் வாங்கியாவது செயல்படுவீங்க. கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்கள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாக்குஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் வார்த்தை அம்பலமேறும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களில் இருந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் பேரில் வழக்கு தொடுத்தவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மீன ராசி,
இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு அதிக பிரசங்கத்தனமாக எதையாவது பண்ண போக அது தேவையில்லாத கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சிங்காரம் இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு அது சம்பந்தமான மனசில் ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எதிரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதனால் உங்கள் லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் அது குழப்பத்தை தான் கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி உங்களுக்கு குழப்பத்துக்கு குழப்பம் நன்மையை ஏற்படுத்தும். இரட்டை குழப்பம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது, நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகும் சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் மருத்துவ ரீதியான முயற்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக, அறிவு விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் முன்னுக்கு பின் முன்னான வார்த்தைகள் காரணமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அந்த கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.